எபிசோட் 58ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து பேண்ட்ரி சீன் தாங்க. அதாவது நம்ம வெற்றி வந்து புதுசா வந்து ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா, ரம்யாவும் வராங்கன்னு அவங்களும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். அவர் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிஷ்ஷ வந்து கொண்டு போய் ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல நின்னுட்டு, ரெசார்ட்ல எல்லாரும் வரப்போற இடத்துல நின்னுட்டு, எல்லார்ட்டயுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? புது டிஷ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நெறைய பேர் வேணாம் வேணாம் அப்படின்ட்டு போவாங்க. பட் கடைசியா ஒருத்தர் வருவாரு. அவர்ட்ட இவரு குடுத்துட்டு, இது நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்னு அப்படியே மூஞ்சில அடிச்ச மாரி நீங்க சொல்லிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. அத சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருவாரு. வெற்றி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த டோனட்டை பார்த்து கொஞ்சம் யோசிச்சாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு மேட்டர் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூம் சர்வீஸ்க்காக வந்து போயிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அவங்க குழந்தைக்கு ஜூஸ் குடி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார மருந்து வச்சு ஸ்ட்ராவா அதுக்குள்ள போட்டு வந்து குடிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லதாவே இருந்தாலும் அது குடுக்குற விதத்துல கொடுத்தாதான் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னோன்னே இவருக்கு வந்து ஒரு சூப்பரா ஒரு ஐடியா தோணுது. ஸோ நம்ம வெற்றி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டி, சிவா, ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவரோட ஐடியா வந்து சொல்லுவாரு. அதாவது நான் ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கேன். சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதுதான் ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம ஏன் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூங்கில் அரிசியில வந்து டோனட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து சொல்றாரு. இந்த சீன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாண்டியோட ஃபன் வந்து இருக்கும். அதை நீங்க சீனா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் அங்க உட்காந்துட்டு எனக்கு என்னமோ இது ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா உட்காந்துருக்க மாதிரி இருக்குடா அப்படின்னு அப்புறம் கேட்டுட்டு என்னடா கிரிஞ்சான ஐடியான்னு சொல்றது. ஸோ என்னதான் அது சீரியஸான சீன்னாலும் நம்ம பாண்டி ஒரு சைடு வந்து பாண்டியாவே வந்து இருப்பாரு. அண்ட் அந்த ஃபன் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஐஷு அண்ட் நெடுமாறன். என்னன்னா நம்ம ஐஷு வந்து காலையில வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நெடுமாறனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட வந்து அக்கா கல்யாணத்தை பத்தி நான் பேசணும்னு இருக்கேன். நீங்க நான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசைப்படுறா. ஆனா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அந்த கல்யாணத்துக்கு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. பட் நம்ம நெடுமாறன் அவ்வளோத்தையும் கேட்டுட்டு அப்படியே கோவமா எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எஞ்சி போயிடுறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திவ்யாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்ல 25 இயர்ஸ் ஆஃப் மெமரி அந்த ரெசார்ட்டோட மெமரின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போய் எல்லாம் குட்டி குட்டி போட்டோஸா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல நெடுமாறன் வந்து திவ்யாவை தூக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்க பயங்கரமாவே எமோஷனல் ஆயிருவாங்க. இந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை, இதை பாக்குறப்போ எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க போன்ல போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல அவங்க வந்து பேசுறப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன நீ உங்க அப்பா மாதிரி ஒரு ஷெஃப் மாதிரியே பேசுறியே அப்படின்றப்போ என்னையெல்லாம் அப்போ குட்டி ஷெஃப்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை வந்து ஒரு பாயிண்ட்ல திவ்யா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க அப்பாவோட ட்ரீமை, அதாவது ஷெஃப் ஆகுற அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் அந்த டைம் தான் நம்ம ஐஷு அதுல இருந்து வெளியே போய் அவங்க சிங்கர் ஆவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம் இது நடக்குதான்னு. அண்ட் நம்ம ஐஷு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தாங்க. அதாவது கிச்சன்ல வந்து கண்ட்ரோல் எடுக்கணும், அப்பாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அப்படியே நெடுமாறன் 2.0 மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லா டைமும் பாவங்க நம்ம சிவா தான் மாட்டுவாரு. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை போய் பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இது என்ன பண்றீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இப்படிதான் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அதாவது இப்போ வந்து புதுசாக எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு போயிட்டு எதையோ பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மறுபடியும் எலக்ட்ரிக்கல் ரூம் போயிட்டு அங்கேருந்து கால் பேசுவாங்க. இதுதான் மெயின் சுவிட்சா கன்ஃபார்மா அப்படிலாம் சொல்லிட்டு யாருமே இங்கே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்க. பேசிட்டு கரெக்டாக வெளியே வரப்போ வேணி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு, இது 2வது வாட்டி வேற. ஸோ கேட்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, போன வாட்டியாவது நம்ம பிரியா கொஞ்சம் பதட்டமாக பேசியிருப்பாங்க, இந்த வாட்டி செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு பொய்யை அடிச்சு விடுவாங்க. நம்ம வேணிக்கு வந்து சஸ்பீஷியஸாக இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. ஸோ நம்ம வேணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கியை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து பிரியாவை ஒரு ஃபியூ டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் ரூம்கிட்ட பார்த்தேன், எனக்கு இது வந்து சுத்தமாக புரியல, அவங்க ஏன் அங்கே இருக்கணும், ப்ளஸ் நான் என்ன கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் வச்சிருக்காங்க, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விக்கியுமே சர்க்கியூட் போர்டு கிட்ட அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே எனக்கும் இது தப்பாக தான் இருக்குது, நம்ம இனிமேல் வந்து அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஐஷு வந்து வெற்றியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக ராஜனோட ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இனிமேல் வந்து ரூம் சர்வீஸ்லேருந்து வெற்றி கிச்சனுக்கு வரக்கூடாது, எந்த ஆர்டரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐஷு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வந்து கோவம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஐஷு எது பேசினாலும் பதிலுக்கு பதில் இவர் பேசிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ராஜன் டென்ஷன் ஆகிட்டு, மேனேஜர் நான் ஒருத்தன் எதுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் வெற்றி வந்து கிச்சனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் 58ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 59ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி இன்னொரு வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.